உனக்கு முன்னாடி அன்பு உயிருக்குற என்ன லவ் பண்ணத நீதான் மறந்துட்ட. முடிஞ்சு போன கதையை பத்தி பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. செஞ்ச உதவிய சொல்லி காட்டுறதை விட அசிங்கம் வர எதுவுமே இல்ல. என்ன பண்றது? நன்றி மறந்த துரோகங்களுக்கு கொஞ்சமாவது அதெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கே. யாருக்கு துரோகம் பண்ண? பேச உனக்கு வெக்கமா இல்ல? உன் மேல உயிரா இருந்தா அன்போட மனசை அடிச்சு நொறுக்கிட்டு அந்த தினேஷ் நம்பி போய் உன் வாழ்க்கையை இழந்து நின்ன நீ. அவன் உன் காதல மட்டுமா கொச்சப்படுத்தினா உன்னை எல்லாம் பணத்துக்கு வித்தா மானத்தை காப்பாத்திக்க முடியாம நீ உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ உன்னை ஓடி வந்து காப்பாத்துனது யாருடி? அன்பும் நானும் மட்டும் அன்னைக்கு அங்க வராம போயிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்னைக்காவது அதை யோசிச்சு பாத்திருப்பியா? உயிரையும் மானத்தையும் காப்பாத்துனது நாங்க. எங்களையும் நீ பிரிக்க பாத்திருக்க. எந்த ஆதரவும் இல்லாத உன் மேல பரிதாபப்பட்டு அன்புவனை கன்வின்ஸ் பண்ணி அவரு போய் பாட்டியை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வந்தவன் நீ. அம்மா எல்லாத்துக்கும் ஏன் மேலே பழிய போடாத கண்மணி. உங்க ரெண்டு பேரும் நானும் வீட்டை விட்டு துரத்துன அது நீங்களா எடுத்த முடிவு. நீ செஞ்ச எந்த தப்பதான் நீ ஒத்துட்டு இருக்க. நீ செஞ்சதெல்லாம் தப்புனே முதல்ல உனக்கு புரியாதே. உனக்கு இப்படி ஒரு புத்தி இருக்கும்னு எனக்கு முதல்ல தெரியாம போச்சு. உன் அம்மாவோட மனசை மாத்தி அவங்க கிட்ட உன்னை சேர்த்தலான்னு கூட முயற்சி பண்ணும். ஆனா அப்ப கூட பெத்த தாயாலேயே மன்னிக்க முடியாத ஒரு பொண்ணாதான் நீ இருந்திருக்கேன். நானும் அனுபவம் செய்து இந்த வீட்டுல உனக்கு அடைக்கணும் கொடுத்தோம். அந்த அளவுக்கு உன் மேல நான் அன்பு வச்சிருந்தேன். நான் அமைதியா இருக்கிறதுனால நீ கேக்குறதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லன்னு நினைக்காத. எனக்கும் பேச தெரியும், கேள்வியும் கேட்க தெரியும். சும்மா இந்த ட்ரிக்கியா பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னடி கேட்கணும்? கூடிய சீக்கிரமே இங்க நான் திரும்ப வருவேன். நான் வர்றப்போ நீ இங்க இருக்க மாட்டேன். சேலஞ்சா என்ன? எனக்கு உரிமையானதை விட்டுட்டு நான் அப்படியே போயிடுவேன் நினைச்சியா? எனக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் என்னால அதை விட முடியாது. தோல்விக்கு நீ ரெடியா இரு. ரெண்டு நல்லபடியா வாழ்றத பார்த்து சந்தோஷப்படாம அவ வாழ்க்கைய அழிக்க நினைக்கிற ஒரு ஃப்ரெண்ட நான் இப்பதான் பாக்குறேன். இந்த நொடி வரைக்கும் எங்க ரெண்டு பேரையும் எப்படி பிரிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கல. நீ எல்லாம் இந்த உலகத்திலேயே பிறந்திருக்க கூடாது.